ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண இயரிங் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் ரேண்டமாக பர்ச்சேஸ் பண்ண இயரிங்ஸ்லாம் இதுதான். நான் ரொம்ப நிறையலாம் வாங்கல. ஜஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓவர் லுக் பார்க்கலான்னுக்காக தான் இது வாங்கினேன் நான். இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக வாங்கலாம் தான் நான் ஆசையில் இருந்தேன் நான். பட் லக்கிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு க்யூட் ஜும்கா. இங்கே பாருங்களேன். இப்போ இது ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப ட்ரெண்டி ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு பெயிண்ட் ஒன்று பண்ணுறாங்க பாருங்க இது மேலே. இது எக்ஸாக்டாக என்ன நேம்னு எனக்கு தெரியல. நான் இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ இது வந்து நிறைய இயரிங்ஸில் வந்து வருது. இப்போ ட்ரெண்டியாக இருக்கிற இயரிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது ஆக்சுவலி. என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இது பேர்ல்த்துக்கு கீழே பேர்ல், அது கீழே ஒரு பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு ஃபெஸ்டிவல் வைப் நல்லா கொடுக்குது. இது ஒரு லெஹங்காஸ்க்கு, இந்த பெரிய சகாரா செட்டுக்கு அழகழகாக ஒரு லெஹங்கா கூட போடலாம். ஒரு டிசைனர் சாரீ கூட இது வேர் பண்ணலாம் நீங்கள். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஹெவி பீஸாக இருக்குது பாருங்க. ஏன்னா அந்த கீழே இருக்க முத்து தான் அந்த ஹெவினஸ் கொடுக்குது. இதில் அவ்வளோ அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. சி எப்படி இருக்கு? நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் லைஃப் கொடுக்குது இல்லை? இப்போ நான் லாஸ்ட்டாக வேர் பண்ண இயரிங்ஸ்க்கும் இப்போது வேர் பண்ண இயரிங்ஸ்க்கும் ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. அதனால் ஒரு ட்ரெடிஷ்னல் வேராக கொடுக்குது. ஹாப்பி வைப் கொடுக்குது இல்லை? இதில் அவ்வளோ அழகாக பாருங்க. சும்மா ஆட்டி பேசினா கூட எவ்வளோ அழகாக அது மூவிங்கில் இருக்குது பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? சி இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 236 தான். இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்கறதுனால இது தாராளமாக வாங்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த க்யூட் இயரிங் தான். இதில் என்ன ஒரு க்யூட்னஸ்னால், இந்த பீச் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சங்கு டைப் அந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? மேலே தாமரை டிசைன் வச்சு, கீழே ஒரு மலர் டிசைன் வச்சு, அந்த முத்துலாம் வச்சுருக்காங்க பாருங்க. கீழே ஒரு ஜிமிக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, மைனூட்டாக இருக்குது அந்த டிசைன்ஸு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மேலே அழகாக ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, மெரூன் கலரில். அதுவும் அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. இதுவும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்கும் இது. ஏன்னா அதனால லாங் இயரிங்காக இருக்குது. அண்ட் முத்து, அந்த பீச், அந்த சங்குலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இது சங்கான எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. அந்த பீச்சில் இருக்கிறது தான் இது, அது மட்டும் எனக்கு தெரியும். கீழே ஒயிட் கலர் முத்து கொடுக்குறாங்க, மேலே வந்து சில்வர் கலரில் முத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சி வேர் பண்ணி கரெக்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கு? அழகாக இருக்குல்ல? நல்லா அந்த காலர் தொடுற அளவுக்கு நல்லா ஹைட் இருக்குது. நீங்கள் என்னென்னா நீங்கள் நெக்கில் எதுவும் போடாமல் இது மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய நீங்கள் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் பீஸாக நம்ம வேர் பண்ணலாம் இதை. சி எனக்கு குஞ்சு தான் காட்டியிருந்தாங்க, ஏன்னா ஷோல்டரில் படுது, அதனால ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? நான் இந்த இயரிங் வந்து 154க்கு வாங்கினேன். இந்த ரேஞ்சுக்கு இந்த பீஸ் வந்து ஒர்த்து நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் இந்த காசுக்கு இந்த பீஸ் வாங்கலாமா? அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிறது ஒரு மீனாக்கரி டிசைன் சொல்லியிருந்தாங்க அதில் போட்டிருக்கு. அண்ட் இது வந்து இன்னும் டிசப்பாயின்ட்னா ப்ளூ கலரில் நினச்சி நான் வாங்கினேன். ப்ளூ கலர் கிடையாது. இது ஒரு ஆக்சைடு சில்வர் கலர் தான். பட் வேணும்னா இதில் கேமரா பார்க்க உங்களுக்கு ப்ளூவில் தெரியலாம். பட் ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது இது ஆக்சைஸ்டான இது சில்வர் கலர் தான் தெரியுது எனக்கு. உங்களுக்கு ப்ளூவில் தான் தெரியல, ஆனால் எனக்கும் கேமரா பார்க்கும்போது ப்ளூவில் தான் தெரியுது. வாங்கலாம். ஆனால் இது வெயிட்டாக வருது கீழே. இது இந்த ஸ்டீல் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. கீழே இந்த அழகாக பிளாக் கலர் முத்தும் ஒயிட் கலர் முத்தும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். க்யூட்டாக இருக்குது அது. எஸ், இட்ஸ் பிளாக் ஒன்லி. க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது கலர் டிப் பண்ணியிருக்காங்கப்பா, ப்ளூ தான். சி இது தெரியுதா உங்களுக்கு? இந்த மேலே கலர் டிப் பண்ணியிருக்காங்க. நைஸ். இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 133 தான்.
இந்த ரேஞ்சுக்கு இது வாங்கலாமான்னு கேட்டால் எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நான் ப்ளூ கலர் நினச்சி வாங்கினேன், பட் இது வெயிட்டாக தான் இருக்குது. மேபி அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேர் பண்ணி கரெக்டாக எப்படின்னு பாருங்கள். சரி, க்யூட்டாக இருக்கலாம். ஒரு ஆஃபீஸ் வேறு, காலேஜ் வேறுக்கெலாம் வேர் பண்ணலாம். நம்ம அவ்வளோ அழகாக சிம்பிள் எலகண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு கூட நீங்கள் வேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. சுடிதார்ஸ் எல்லா சூட்டுக்குமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல் வேராக நீங்கள் வேர் பண்ணணும்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஆனால் சில பேர் இருக்காங்க ரொம்ப சிம்பிளாகவும் வேர் பண்ணுறவங்க இருக்காங்க. சிம்பிளாக வேர் பண்ணுறவங்க மேபி இது ஃபெஸ்டிவல் வேராக இருக்கலாம். எனக்கு ரொம்ப பெருசாக போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்க்கலாம். இந்த டிசைன் ஆக்சுவலி ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது கீழே ஒரு டிசைன் இருக்குது பாருங்க, ஒரு வேவியாக இந்த மாதிரி டைப்பில் இருக்குது பாருங்க, அழகாக இருக்குல்ல. அது ஒரு மாதிரி மாங்காய் டிசைனும் சொல்லலாம். க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கு அது என்ன டிசைன் சொல்ல தெரியல, பட் க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு. லுக்ஸ் லைக் இது நல்லா ட்ரெடிஷ்னல் வேறு, இது ஃபெஸ்டிவல் வேறு தான் இருந்துச்சு. ஏன்னா மேலே நல்லா ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே நல்லா பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? கீழே ஒயிட் கலர் பீட்ஸு, மேலே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருந்துச்சு. நான் வேர் பண்ணி கட்டுறேன் எப்படின்னு பாருங்க. எப்படி இருக்கு இந்த இயரிங்? க்யூட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குல்ல. இதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் வேர் தான் கொடுக்குது நம்மளுக்கு. அழகாக இருக்குல்ல. எல்லாம் இந்த ஷேக்கிங்கில் இருக்குது, அந்த கீழே ஒரு பீட்ஸும் ஷேக்கிங்கில் இருக்குது. அழகாக இருக்குது, என்னவும் பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டோன்ஸாக இருக்குதுன்னா எல்லாம் ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்குது. இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 119 தான். தாராளமாக அந்த ரேஞ்சுக்கு இது வாங்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இது எப்படி இருக்குது, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. நல்லா லாங் இயரிங்க, ஒரு க்யூட் கலர். ஆக்சுவலி இந்த கலருக்காக தான் நம்ம வாங்கலாம்னு சொல்லலாம். அதுவும் அதோட ஹேங்கிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது நான் இது வேர் பண்ணி பார்க்கறதுக்கு. இதில் இருக்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப மைனர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஒரு ஃபெஸ்டிவல் கொடுக்குது நம்மளுக்கு. ஒரு நல்ல சாரிக்கும் சரி, அண்ட் ஒரு லெஹங்காஸ்க்கே போடலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நார்மல் டெய்லி வர நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இது கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஹெவினஸ் கொடுக்குது நம்மளுக்கு. வெயிட் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, வெயிட்லாம் இல்லை. மேபி இந்த பீட்ஸ் இருக்கிறதுனால, இந்த பேர்ல்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. மற்றபடி ரொம்ப ஹெவி வெயிட்லாம் கிடையாது. இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. அந்த கலர் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலி நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த கலர்லாம் இருந்துச்சு. நேரில் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இதெல்லாம் ரொம்ப டார்க் கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, ஒரு எலகன்ட் ஃபீல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் அதே கலரில் தான் வந்துருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான். அண்ட் இந்த சைடு எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பேர்ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் உங்களுக்கு. அது ஒரு அழகாக இருக்குது. அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலேயும் கொடுத்துருக்காங்க, கீழேயும் கொடுத்துருக்காங்க. அதுவும் அழகாக இருக்குது. வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் கொடுக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ நெக் வரைக்கும் நம்மளுக்கு டச் பண்ணுறதுனால ரொம்ப நல்லா ஹெவி இயரிங் கொடுக்குது. நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கொடுக்குது. ரொம்ப கிராண்டாக காட்டுது நம்மளுக்கு. இது ஆக்சுவலி வெயிட் இல்லை, தெரிஞ்சு அவங்களுக்கு. ஏன்னா என் காது ஸ்டேவாக தான் இருக்குது, ரொம்ப இப்படி கீழே இழுக்கலை, நல்லா ஓகேவா இருக்குது வெயிட்டு. சரி, எவ்வளோ அழகாக ஹெவியாக இருக்குல்ல. இந்த கலரில் ஒரு அவுட்ஃபிட் வாங்கினேன்னா என்கிட்ட இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஃபெஸ்டிவ் வைப்பாக நம்ம வந்து போட முடியாது அந்த ட்ரெஸ். நான் இந்த கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை இல்லைன்னா வேறு எதுக்காக ட்ரெஸ்க்கு நான் பேர் பண்ணால் அவங்களுக்கு அந்த பிக்சரு இல்லை அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன்னு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. அண்ட் இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 210 தான். இந்த ரேஞ்சுக்கு நான் தாராளமாக வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஹெவி இயரிங்கு அண்ட் இவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு லுக்கு, இவ்வளோ ஒரு எலகண்டான ஒரு லுக் வந்து இந்த ரேஞ்சுக்கு இது கிடைக்குமா எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இப்போ காமிச்ச இயரிங்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை ஃப்ரம் ஜமுனா. பாய்.